வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பால்பாட்டியம்மாள் மக்கள் டீம்லேருந்து பேசுகிறேன். மக்கள் டீமுடைய ரீட் அண்ட் லீட் ப்ரோக்ராமில் நம்ம ஏற்கனவே அக்னி சிறகுகள் புத்தகத்துடைய 2 பகுதிகள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதில் சென்ற காணொளியில் பார்த்திங்கன்னா 2வது பகுதியான படைத்தல் பற்றி பாதி விஷயங்களை பார்த்துட்டோம். இப்போ அதே 2வது பகுதியான படைத்தலில் இருக்க மீதி விஷயங்களை தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோங்க. இந்த படைத்தல் பகுதியில் இருக்க இப்போ பார்க்க போகிற மீதி விஷயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயா அவர்களை சோதனைகளும் துயரங்களும் தோல்விகளும் எப்படி ஆட்கொண்டன அப்படின்ட்டும் அதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வெளியே வந்தார் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் படிக்க சில இடங்களில் நம்மளுக்கும் கண்ணீர் கண்களில் சூழ்ந்து கொள்வதையும், இன்னும் சில இடங்களில் நம்மளை அறியாமையே உடலில் புல்லரிப்பும் சிலிர்ப்பும் ஏற்படுறதையும் நம்ம உணர்ந்து கொள்ள முடியுங்க. அது படிக்கும் பொழுது தான் கண்டிப்பாக நம்மளால் உணர முடியும். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு தொகுத்து ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பகுதியோட ஆரம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, SLV 3 திட்டம் பற்றின விஷயங்களை சொல்லியிருப்பாங்கங்க. அதை தயாரிக்கிறதுக்காக இந்த குழு 3 இலக்குகளை தீர்மானிச்சுக்கிறாங்க. அது என்னென்ன 3 இலக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராக்கெட்டுகளுக்காக இவங்க உருவாக்கின சாதனங்கள் ரொம்ப தகுதி வாய்ந்ததா அப்படிங்கிறத 1975க்குள்ள கவுண்டிங் ராக்கெட் மூலமாக சோதனை செஞ்சு தெரிஞ்சுக்கிறது. 2வது இலக்கு என்ன அப்படின்னா, திட்டமிட்ட பாதையில் செலுத்துறதுக்கு முந்தைய நிலையில் தேவையான சோதனைகளை எல்லாத்தையுமே 1976க்குள்ளே முடிக்கிறது. 3வது இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1978க்குள்ள திட்டமிட்ட இறுதிக்கட்ட சுற்றுப்பாதையில் பார்த்திங்கன்னா அந்த விஷயங்களை செலுத்தி சோதனை செய்கிறது. அப்போ இந்த இலக்குகளை அடிப்படையாக வச்சு இவங்க வேலை செய்ய ஆரம்பித்ததே வேலை சூடு பிடிச்சதுங்க. அதாவது எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் தொற்றி கொண்டது. நம்ம கண்டிப்பாக ஒரு புது விஷயத்தை செய்யணும், ஒரு சாதனை படைக்கணும் அப்படிங்கிற உற்சாகம் எல்லாருக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சது. இந்த SLV 3 அப்படிங்கிற திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றணும் அப்படின்னா நிறையா கஷ்டங்களை தாண்டி வர வேண்டியதாக இருந்தது. அதாவது நிறையா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுங்க. அதையும் இந்த பகுதியில் ரொம்பவே உணர்வு பூர்வமாக விளக்கியிருப்பாங்க. இந்த இடத்துல தாங்க ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு துக்கமான விஷயம் நடந்துடுச்சு. அது என்ன அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு ரொம்பவே நெருக்கமான அவருடைய மைத்துனரான ஜலாலுதீன் அவர்களுடைய இறப்பு. அந்த இறப்பு அவரை எப்படியெல்லாம் பாதித்தது, அதிலிருந்து அவர் மீண்டு வர எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதையும் நாம் இந்த பகுதியை படிக்கும்போதே புரிஞ்சுக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த பல்வேறு துயரமான சம்பவங்களையும் தோல்விகளையும் அவர் சந்தித்தார். இந்த பகுதியை படிக்கும்போது நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் புரிய வருங்க. நம்ம சாதனையாளர் அப்படின்னு யாருடைய வரலாற்றை எடுத்து படித்தாலும் அவர்கள் பல்வேறு தடைக்கற்களை தாண்டி தான் வந்திருப்பாங்க. அதுக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்களும் விதிவிலக்காக இருந்ததில்லை. அவங்களும் பல தடைக்கற்களை தாண்டி தான் அந்த வெற்றி அப்படிங்கிற மகுடத்தையே சூடினார். இப்போ நாம் இதோடைய தொடர்ச்சியாக என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. ஜலாலுதீன் இறந்து கொஞ்ச நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. சில நாட்கள் கழித்து அவரும் இறந்துடுறாரு. இதனால் ரொம்பவே மனசு உடைஞ்சு போன அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் இரவு தனியாக உட்கார்ந்துட்டுருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு கவிதை நினைவுக்கு வருது. அதை யார் எழுதுனது அப்படின்னா, கவிஞர் ஈட்ஸ் அவங்க இறந்ததற்காக ஈட்ஸ் அவர்களுடைய நண்பரான ஆடன் அப்படிங்கிறவங்க எழுதுனது தான். அது என்ன கவிதை அப்படிங்கிறதையும் அங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த கவிதையை படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அப்பாவுக்காகவே எழுதப்பட்ட கவிதையாக தாங்க நம்மளுக்குமே தோணும். அதையே தான் அப்துல் கலாம் ஐயா அவர்களும் அங்கே சொல்லியிருப்பாங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அப்பா இறந்த கொஞ்ச நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அம்மாவும் இறந்துட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான 3 நபர்களை இழந்து சோக கடலில் மூழ்கி இருந்த அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய உணர்வு நம்மையும் தொற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறத இந்த பகுதியை படிக்கும் பொழுது உணர முடியுங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு அவருக்கு ரொம்பவே குழப்பங்கள் சூழ்ந்திருந்தது. அப்போ அந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வர்றதுக்காக அவர் என்ன பண்ணலான்னு ரொம்பவே யோசிச்சாருங்க. அவர் எப்படியாவது அந்த சிந்தனைகளை மாற்றிட்டு நாம் அடுத்த வேலைகளில் ஈடுபடலாம்,
நாம் ஈடுபட்டிருக்க திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம். அதை வெற்றி அடைகிறதுக்கு நம்மளால் என்னெல்லாம் பங்களிப்பு செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யலாம் அப்படின்னு தன்னுடைய சிந்தனைகளை மாற்றி SLV3 திட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திட்டாருங்க. இதுக்கடுத்த செய்தியாக என்ன நடந்தது அப்படின்னா, வார்னர் வன் பிரான் அப்படிங்கிற நபர், மிக முக்கிய நபருங்க, அவர் வருகையை பற்றி டாக்டர் பிரம்ம பிரகாஷ் அவர்கள் அப்துல் கலாம் ஐயா அவர்கள்கிட்ட சொல்கிறாங்க. அவர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவர் தான் 2ஆம் உலக போரில் லண்டனையே சர்வநாசம் செஞ்ச அதிபயங்கரமான V2 ஏவுகணையை தயாரித்தவர். அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் புதுசாக வருகை புரிஞ்சிருந்த வார்னர் வன் பிரான் அவர்களுக்கும் ஏற்பட்ட அனுபவங்களை இந்த பகுதியில் ரொம்பவே விரிவாக கொடுத்துருப்பாங்கங்க. அதுக்கடுத்து நாம் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த சோதனை ஓட்டம் நடைபெற போகுது, சரிங்களா? அதாவது இவங்க தயாரிச்சிருப்பாங்க இல்லையா, அதை சோதனை செய்து பார்க்கறதுக்கான ஒரு ஸ்டாட்டிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? 1979 6 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு தான் இந்த சோதனையில் இறங்கினாங்க. இப்போ இந்த சோதனையின் போது ரொம்பவே அதிகமான வெப்பம் வெளியே வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தொலைவில் இருந்து தான் எல்லா விஷயங்களும் கட்டுப்படுத்துகிற மாதிரியும் அமைச்சிருந்தாங்க. ஆனால் சோதனை தொடங்குறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு முக்கியமான பிரச்சனையே அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதனால் விபத்தும் ஏற்பட்டுச்சுங்க. அந்த விபத்தில் சில பேருக்கு ஆசிட் மூலமாக காயங்களும் ஏற்பட்டது, சரிங்களா? அந்த காயம்பட்ட 6 பேரில் ரொம்ப முக்கியமான நபராக சிவராமகிருஷ்ணன் நாயர் அப்படிங்கிறவங்களும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நிலை பற்றி இந்த இடத்துல ரொம்பவே உணர்வு பூர்வமாக விவரிச்சிருப்பாங்கங்க. இதை படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும். அதே நேரம் இத்தனையும் தாண்டி தான் ஒரு ஏவுகணை அப்படிங்கிறது விண்ணில் செலுத்தப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியுங்க. ஆனால் நாம் நினச்ச மாதிரி நல்லபடியான விஷயம் இதில் நடக்கலைங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 1979 ஆகஸ்ட் 10ஆம் நாள் அன்னைக்கு SLV3 அப்படிங்கிற அந்த ஏவுகணத்தை விண்ணேற்றம் செய்கிறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க. எல்லாமே நல்லபடியாக போகிற நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திடீர்னு அந்த நம்பிக்கை தகர்ந்து போகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துடுச்சுங்க. ஆமாம், அது தோல்வி அடைஞ்சிடுச்சு. அதோடைய எஞ்சிய பகுதி பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு 560 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் தான் விழுந்துடுச்சு. உடனே இந்த குழுவுக்காகட்டும் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் ரொம்பவே கஷ்டமான ஒரு நிலை ஏற்பட்டதுங்க. அதுலேயும் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய உணர்வு, அந்த சோகம் இங்கே நம்மளையும் தொற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமுமே இல்லை. ஒரு மனிதனுக்கு சோகங்களும் தோல்விகளும் தொடர்ந்து வரும் பொழுது அவங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவு தான் அவங்கள சாதனையாளராகவும் ஒரு தோல்வி அடைந்த நபராகவும் மாற்றும் அப்படிங்கிறத நமக்கு இவருடைய வரலாறு மூலமாக தெரிஞ்சுக்க முடியுங்க. ஆமாம், நாம் நினைக்கிற மாதிரி இவர் துவண்டு போகலை. மீண்டும் உத்வேகம் கொண்டு ஒரு சாதனையாளராக தன்னை மாற்றிக்கத்தான் முயற்சி பண்ணாருங்க. அவர் அடுத்தடுத்து செய்த நிறைய விஷயங்கள் நமக்கு நிஜமாகவே ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியதாக தான் இருக்கும். அதை பற்றியும் நாம் இப்போ தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த நிகழ்விலிருந்து அவர் மீண்டு வருவதற்கு பிரம்ம பிரகாஷ் அவர்கள் ரொம்பவே உதவி செஞ்சாருங்க. அதுக்கப்புறம் 1979 நவம்பருடைய தொடக்கங்களில் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் அவர்களும் பணி ஓய்வு பெற்றார். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு கொஞ்சம் விரக்தியான மனநிலை ஏற்பட்டது. அப்போ என்ன செய்ய முடியுங்க, நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துட்டு தானே இருக்கணும், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வேறு சில திட்டங்களை தயாரிக்கலாம் அப்படின்றத முடிவெடுக்கிறாங்க. அப்புறம் இப்போ நமக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் நடந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1980 ஜூலை 18ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த சூப்பரான ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள் ஏவுகணம் ஷார் அப்படிங்கிற இடத்துலேருந்து விண்ணில் கிளம்பினது, சரிங்களா? ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரோகிணி செயற்கைக்கோள் ஏவப்பட்டது. எல்லாருக்கும் ஒரே குஷியாக இருந்துச்சுங்க. இந்த பகுதியை படிக்கும் பொழுது அந்த சந்தோஷம் நமக்குள்ளேயும் ஒட்டிக்கொள்ளும். இந்த பகுதியில் தான் நம்மளுக்கு ஒரு புல்லரிப்பும் ஏற்படுங்க. அப்படியே செம்ம ஃபீலிங்காக இருக்கும், ஓகேங்களா? சரி, அடுத்தடுத்து நிகழ்ந்த விஷயங்களையும் நமக்கு இந்த படைத்தலோட தொடர்ச்சியில் விவரிச்சிருப்பாங்கங்க. SLV3 அப்படிங்கிற திட்டம் வெற்றிகரமாக முடிஞ்சதை தொடர்ந்து இந்திரா காந்தி அவர்களை சந்திக்கிறதுக்காக தவான் அவர்களும் அப்துல் கலாம் ஐயா அவர்களும் டெல்லிக்கு போகிறாங்கங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஸ்பீச்னால் எல்லாருமே கைத்தட்டினாங்க. ரொம்பவே இன்ஸ்பிரேஷ்னலாக இருக்குங்க. அந்த ஸ்பீச் கேட்கும்போது நம்மளுக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாதுங்க.
அடுத்து என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்கலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில திட்டங்களோட தொடக்கத்தை பற்றி இந்த பகுதியில் நமக்கு சொல்லியிருப்பாங்கங்க. பிறகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அணு விஞ்ஞானியான ராஜா ராமண்ணா அப்படிங்கிற நபரை வந்து சந்தித்ததும் அவங்களோட ஏற்பட்ட அந்த அனுபவத்தை பற்றியும் இந்த பகுதியில் நமக்கு கொஞ்சம் விரிவாகவே விவரிச்சிருப்பாங்கங்க. ரொம்பவே இன்ஸ்பிரேஷ்னலாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ராஜா ராமண்ணா சந்தித்ததை பற்றி விவரிச்சிருப்பார். நம்மளுக்குமே அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக தாங்க இருக்கும். பிறகு ராஜா ராமண்ணா அவர்கள் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய திட்டத்துக்கு பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய வாய்ப்பை வந்து கொடுத்துருப்பாருங்க. அந்த வாய்ப்பு வந்ததே பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்குங்க. அந்த தடுமாற்றத்தை பற்றியும் இங்கே நம்மளுக்கு அழகாகவே விவரிச்சிருப்பாங்க. பிறகு வந்து பார்த்திங்கன்னா 1981 ஜனவரி 14 அன்னைக்கு தவானை சந்தித்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த விவரங்கள் எல்லாம் சொல்லியிருப்பார். உடனே தவான் அவர்களும் ரொம்பவே சந்தோஷமாக அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு ஒரு புன்னகையோட சில விஷயங்களை சொல்லியிருப்பாருங்க. இப்போ இவருக்கும் ஒரு தன்னம்பிக்கை பிறந்திருக்கும். அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் சரி நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டுங்க. பிறகு இன்னொரு மகிழ்ச்சியான விஷயமும் நடந்திருக்குங்க. 1981 குடியரசு தினத்தப்ப வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு பத்மபூஷன் விருதையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தவான் அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருதையும் அறிவிச்சிருப்பாங்க. 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ரொம்பவே பேரானந்தத்தில் பரவசம் அடைஞ்சு வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்கங்க. இவருக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன் அப்படின்னா பேராசிரியர் தவனுக்கு பத்ம விபூஷன் கிடைக்கிறதுல இவருக்கு ரொம்ப அலாதியான மகிழ்ச்சி இருந்ததையும் இந்த பகுதியில் ரொம்ப உணர்வு பூர்வமாக விவரிச்சிருப்பாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக நன்றியும் சொன்ன விஷயத்தையும் இங்கே பகிர்ந்திருப்பாருங்க. அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, என் மகனுக்கு இந்த விருது கிடைத்தது போல இருக்குது அப்படின்னு பிரம்ம பிரகாஷ் அவர்களும் தன்னுடைய பாசமான பதிலை வந்து வெளியிட்டிருக்கும் பொழுது நெகிழ்ந்து போயிருப்பாருங்க அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இந்த விருது நிகழ்வுக்கு அப்புறம் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு சில கசப்பான விஷயங்களும் ஏற்பட்டதுங்க. அதாவது நல்ல நெருங்கிய நபர்களே அவர்கள் மேலே வந்து பொறாமைப்படுறது, சில வேறு விஷயங்கள் பற்றி பேசுகிறது, அந்த மாதிரியான விஷயங்களை அப்துல் கலாம் ஐயா அவர்களும் கடந்து வர மாதிரி தான் இருந்ததுங்க. என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லவங்களாகவே இருந்தாலும் கூட ஒரு சந்தர்ப்பத்துக்கு மேலே நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்துட்டு தாங்க போகுது. அந்த மாதிரி தான் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் அந்த நிகழ்வுகள் ஏற்பட்டது. இறுதியில் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி என்டிங்காக தானே இருக்குது. அதாவது விருது கிடச்சிருக்கு இல்லையா, பல சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்த ஒரு நபருக்கு அந்த திட்டமும் சக்ஸஸ் ஆகி அது மூலமாக விருதும், அவரை சார்ந்தவருக்கும் விருதும், அதே மாதிரி அவர் ரொம்ப மதிக்கக்கூடிய நபரிடமிருந்து பாராட்டு வரும் பொழுது அவருக்கு ஒரு உத்வேகம் கொடுக்குற மாதிரி தானங்க இருக்கும். ஸோ அந்த நல்ல விஷயங்களை வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நினைவில் வச்சுக்கிறாங்க. அதே பகுதியையும் நாமளும் நினைவில் வச்சுக்கலாம். ஸோ இந்த படைத்தல் பகுதியோட எண்டிங்கில் ஒரு சில வரிகளை சொல்லி முடிச்சிருக்காங்கங்க. அது என்ன வரிகள் அப்படின்னா, என் மீது நீங்கள் கொலைப்பழி சுமத்தலாம் அல்லது எனக்கு புத்தி இல்லை என்று சொல்லலாம். சில சமயம் நாமெல்லாம் பலவீனப்பட்டு விடுகிறோம். ஆனால் போலி நடிப்பு மட்டும் என் குற்றங்களில் ஒன்றல்ல. இந்த வரிகளை சொல்லி ரொம்பவே அழகாக முடிச்சிருக்காங்கங்க. புண்பட்ட என் நண்பர்களை பொறுத்தவரையில் லூயி காரலின் இந்த வரிகள் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வரிகளை கடைசியாக பதிவிட்டிருக்காங்க. இந்த வரிகளோட நமக்கு படைத்தல் பகுதி முடியுதுங்க. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத 3வது பகுதியான அமைதிப்படுத்துதல் மூலமாக அடுத்த காணொளியில் நாம் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து பயணியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் கான்டாக்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி உறவுகளை, தொடர்ந்து நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோ கூடிய விரைவில் உங்களை வந்தடையும். நன்றி.